பேராதைராய்டு கிளான்ஸ். இங்கே தொப்புள் கீழே பின்னாடி போனீங்கன்னா அட்ரினல் கிளான்ஸ். இந்த 5 மெயினான கிளான்ஸ். இதில் ஏதாவது ஒன்று ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். இந்த 5 நல்லா இருந்தால் அந்த 5 வந்து சரி பண்ண முடியும், யோகாவில் தான் சரி பண்ண முடியும். மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க, பாடி பெயின் வரும், மூட்டு வலி வந்துடும், டிஸ்க் ப்ராப்ளம் வரும், இந்த பிரச்சனைலாம் வரும். இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது. எப்போ அந்த மூச்சு பறிச்சு எப்போ செஞ்சுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு எப்போ வேணாலும் செய்யலாம். சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா செய்யலாம். நைட்டில் தூக்கம் வரலையா, படுத்துட்டு நீங்கள் செய்யலாம். 2 hours after meal. Otherwise it is in empty stomach. அடுத்து பார்த்தீங்கன்னா கபாலபாதி. கபாலபாதி நைட் நேரம் நீங்கள் படுத்துருக்கீங்க, தூக்கம் வரல, சிலவங்களுக்கு தூக்கம் வராது, அப்படியே கடந்து கடந்து படுத்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி படுத்த மணிக்கு அப்படியே மூச்சு போய் செஞ்சுட்டு அனுபவம் பண்ணாலே போதும். அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் தூங்கிடுவாங்க. படுத்துக்கிட்டே இதே செய்யறோம். அதான் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து வந்து கபாலபாதி. நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல மேடம், காரில் பஸ்ஸில், அப்போ கூட அதை பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முடிக்கணும், கண்ணை முடிட்டு பண்ண தரப்பு நல்லது. வயிற்று பகுதி மட்டும் உள்பக்கமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆக்சிஜனை மட்டும் நீங்கள், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் நீங்கள் வெளியே விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக் ஆக்சிஜனுக்குள்ளே போகும். பாருங்கள்.